பிரச்சனை இல்லை. இல்லை இல்லை அப்படி இந்த படத்துல அது போல அதுதான் சொல்ல வரேன். இந்த படம் வந்து ரொம்ப முக்கியமான படம் எங்கள் எல்லாருடைய வாழ்க்கையில். ஸோ அவரும் இதில் வந்து ரொம்ப இதாக இருந்தார். நாங்களும் அதை பற்றி நம்ம பேசுகிற போதே நம்ம இந்த மாதிரி ஒரு படம் பண்ணுறோம், எல்லாருக்கும் சேரணும். இப்போ ஆஸ்கர் அவார்டுன்னு சொல்கிறாங்க இல்லையா, அதுக்கும் நம்ம பண்ணலாம். ஆனால் ஆஸ்கருக்கு போயிட்டு இங்கே வந்து நம்ம மக்களுக்கு வந்து அது வந்து எட்டலைன்னா பாருங்க, அவங்களுக்கு எட்டணும், இப்படியும் இருக்கணும், எல்லாருமே பார்க்கணும். இப்போ ஒரு பொன்னியின் செல்வன் வரும்போது எல்லாரும் பார்த்தோம் இல்லைங்களா, அது எந்த மாதிரி இருந்தாலும் எல்லாருக்குமே வந்து ஒரு பெருமை இருந்துச்சு இல்லை. அபிஷேக் ரொம்ப ஸ்வீட்டாக சொன்னீங்க, ரொம்ப தேங்க்ஸ். இது வந்து நமக்கு வந்து இப்போ எல்லாமே எல்லா பாஷையிலையும் எல்லா படங்களும் இப்போ பயங்கரமாக போகுது. மலையாளம் மட்டும்தான், இப்போ கன்னடா அங்கே இல்லை. அப்போது காந்தாரா கேஜிஎஃப்லாம் வந்ததுக்கப்புறம் சைட் ஏ சைட் பிக்கு அப்புறம் வந்து அவங்க வந்து இப்போ இந்திய லெவலில் பேசப்படுறாங்க. பாகுபலி ஆர்ஆர்ஆர் எல்லாமே தெலுங்குல அந்த இதாகிடுச்சு. மலையாளத்தில் வந்து அவங்க பின்தாங்கியிருந்தாங்க, நம்ம கொஞ்சம் பெட்டராக இருந்தோம். திடீர்னு பார்த்தா பாருங்க, அவங்க எல்லா படமே அவங்க பண்ணுற படங்கள் எல்லாமே மஞ்சுமல் பாய்ஸாக இருக்கட்டும், ஆவேஷமாக இருக்கட்டும், பிரேமலு, எல்லா படங்களுமே அவ்வளோ நல்லா பண்ணுறாங்க. ஸோ இப்போ நமக்கு வந்து அந்த படங்கள் எல்லாமே இப்போ ஒரு சவுத் இந்தியன் ரீச், ஒரு நார்த் இந்தியன் ரீச், அந்த மாதிரி ஒரு வந்துட்டு இருக்கு. நம்மளோட படங்கள் வந்து இப்போ ஆக்சுவலி ரொம்ப ரீஜனல் நம்ம படங்கள் ஹிட் ஆகுது, பெரிய லெவலில் காசு சம்பாதிக்கிறோம். பட் நேஷனல் லெவலில் போதா, அது வந்து எல்லா படங்களும் போகாது. இந்த படத்துக்கு ஒரு வாய்ப்பு இருக்கு. இது வந்து அது வந்து நான் வந்து உங்ககிட்ட வந்து சரி இதுக்காக கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்னு நான் சொல்ல. நான் என்ன சொல்றேன்னா, இது நம்ம படம். இது வந்து நீங்க இந்த படம் பார்க்கும்போது நீங்க உணர்வீங்க, ஏய் நம்மளோட இதுடா, நம்மளோட ஹிஸ்ட்ரி, அதை வந்து இப்போ உலகம் பார்க்கணும். அதே மாதிரி இந்த இந்த படம் ஓடணும், பெரிய லெவலில் ஓடணும் எல்லாரும் அப்படின்னு கிடையாது. நீங்க பெருமைப்படுவீங்க கண்டிப்பா. நான் வந்து ஐ திங்க் அதுதான் எனக்கு ரொம்ப முக்கியமா இருக்கு. நாங்கள் எல்லாருமே அதுக்கு தான் ஒர்க் பண்ணோம். சார் குட் மார்னிங் சார். குட் மார்னிங் சார். ஆக்சுவலி நீங்கள் உங்களோட த்ரூஅவுட் யுவர் கரியர் நீங்கள் வந்து நிறையா டைவர்ஸ் ரேஞ்ச் ஆஃப் கேரக்டர்ஸ் பண்ணியிருக்கீங்க. லைக் வந்து ஸ்ட்ரெனுவஸாக வந்துட்டு ரொம்ப சேலஞ்சிங் ரோல்ஸ் பண்ணியிருக்கீங்க. ஸோ அதுக்கு ஃபிசிக்கல் ட்ரான்ஸ்ஃபர்மேஷன்றது வந்து ஃபுட் டயட் அந்த மாதிரி அது போகும். மென்டலி ஹவு டு யூ ப்ரிப்பேர் யுவர் செல்ஃப் ஃபார் எவ்ரி சேலஞ்சிங் ரோல் த்ரூஅவுட் யுவர் கரியர் சார்? மென்டலி ஹவு டு யூ ப்ரிப்பேர் யுவர் செல்ஃப்? இட்ஸ் குட் கொஸ்டின். எனக்கு வந்து அந்த கதை சொல்கிற போது எனக்கு வந்து அப்படியே ஒரு விஷுவல் வரும். எனக்கு வந்து இப்படி ஆகணும், இது மாதிரி இருக்கணும். தென் என்னோட ஆக்டிங் ஆக்சுவலி இட்ஸ் மோர் மென்டிங். கரெக்டாக சொன்னீங்க, இது ரொம்ப மோர் தென் ஃபிசிக்கல், இட்ஸ் மென்டல். நான் அங்கே போயிட்டு நான் நடிக்கிறது, நான் அந்த மாதிரி அந்த ஆளை ஆயிட பார்ப்பேன். அவனா இதெல்லாம் இந்த ரகசியம் சொல்லக்கூடாதுல, மற்றவங்க பண்ண ஆரம்பிச்சிருவாங்க, யாருக்கும் சொல்லாதீங்க. ஸோ என்னன்னா அந்த அந்த கதாபாத்திரமாக மாற முயற்சி பண்ணேன். அங்கேருந்து நான் அப்ரோச் பண்ணுவேன் டைரக்டர் என்கிட்ட. அப்போ அவர் கூட அப்பப்போ பேசிட்டு என்ன ஃபீட்பேக் கொடுக்குறாங்கன்னு அதை வாங்கிட்டு திருப்பி அதையும் சேர்த்துக்குவேன். லைக் இவன் வந்து தங்கலான், இவன் வந்து ஒரு வீரன், இவன் வந்து இந்த இவங்களோட சமுதாயத்தில் வந்து ஒரு தலைவன்ற ஒரு இது இருக்குல்ல. ஸோ நான் நடிக்கிற போது நான் இப்படி இருக்கலான்னு எனக்கு ஒரு போய் இருக்கும். அப்போ ரஞ்சித் கிட்ட பேசும்போது, இல்லை சார் அவன் ஆக்சுவலி வந்து ரொம்ப வல்னரபிள், அவனுக்கு வந்து அவன் குடும்பம் வந்து ரொம்ப வீக்கு, அவனோட வீக்னஸ்ஸு, அவனோட அவனோட ஊர் மக்கள்லாம் வந்து அவங்களுக்காக அவன் என்ன அவங்களே அவனுக்கு எதிரியாக மாறினாலும் கூட பரவாயில்லடா, என் அடிடா, ஏன்னா அந்த மாதிரி. ஸோ நீங்கள் வீரனாக நிற்க முடியாது, நீங்கள் வந்து வல்னரபிளாக இருக்கும். ஸோ இப்போ அது கேட்டதுக்கு நான் அதில் ஒர்க் பண்ணிவிட்டு எனக்கு அந்த மைண்ட் செட்லேயே இருப்பேன். ஸோ அவங்க வசனம் கொடுக்குற போது அஃப்கோர்ஸ் லொக்கேஷனில் வந்து டைரக்டரோட இது கண்டினியூஸாக இருந்துக்கிட்டு தான் இருக்கும். பட் ஒரு முதல் 3 நாளாக என்னவோ வந்து அந்த ஒரு அப்படியே ஒரு இதில் இருக்கும். அதுக்கப்புறம் அவங்க சொல்லவே வேண்டாம், அந்த டைலாக் வந்துச்சுன்னா நான் பாட்டு பண்ணி போயிட்டே இருப்பேன். விச் அண்ட் பிகாஸ் எனக்கு என்னன்னா, நான் நடிக்கிற போது எனக்கு சேலஞ்சிங் என்ன எதுனா, என்கிட்ட இருந்து எவ்வளோ தூரமாக என்னால் போக முடியும்.